வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்குமா, ஆடி மேன்மேலும் நன்மைகளை கொடுக்குமா, ஆடி அடி சிறக்குமா என்ற பயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளும் கோலும் நன்மை செய்யும் என்பதற்கு இணங்க இன்றைய ராசி பலன், இன்றைய நல்ல நேரம், இன்றைய சிறப்பு பதிவை பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய சிறப்பு பதிவில் ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தினம். அந்த அம்பாள் வழிபாடு பெண்கள் மட்டும்தான் பண்ணுறா அப்படின்னு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆடி எல்லாத்துக்குமே உகந்தது. இந்த ஆடியில் பிரத்யேகமாக ஆண்களும் வழிபாடு பண்ணலாம். ஆடியில் மனமுறி வழிபாடு பண்ணால் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், எதிரிகள் தொல்லைகள் மறையும், திஷ்டி குறையும், கணவன் மனைவிக்குள்ளே அந்நியனம் இருக்கும். குறிப்பாக இந்த ஆடி மாதம் கணவன் மனைவி சேர்ந்து அம்பாளை வழிபட்டால் அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டக்கூடிய தன்மையை இந்த ஆடி மாதம் முழுவதுக்குள் அந்த அம்பாள் கொடுப்பா. அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த ஆடி மாதத்தில் ஆண்களும் வழிபாடு பண்ணலாம். பெண்களுக்கு உகந்த மாதமாக மட்டும் இல்லை, பெண்கள் கும்புறதே ஆண்கள் தன் அப்பா நல்லா இருக்கணும், தன் தம்பி நல்லா இருக்கணும், தன் கணவர் நல்லா இருக்கணும், தன் பிள்ளையை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ எல்லோரும் வழிபடக்கூடிய மாதம் தான் அந்த ஆடி மாதம். உங்களோட சேர்ந்து நானும் வழிபடுகிறேன். இன்றைய நாள் 24/7/2026 ஜூலை மாதம், வெள்ளிக்கிழமை, கடக மாதம், கிருஷ்ண ருது, தட்சிணாயன காலம், பராபவ வருஷம், ஆடி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 5:05 இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:04 வரை தசமி, அதற்கு பிறகு ஏகாதேசி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 5:06 வரை ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் எல்லாம் செயல்படும். சிறு சிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்குனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் இருக்கிறதுனால் தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமே தவிர அதட்டி வேலை வாங்குவது உத்தேசம் அல்ல. இன்றைய தினம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கூடுதல் கவனம். கார உணவை தவிர்ப்பது, வெளியில் உணவு தவிர்ப்பது, பயணங்களில் போது எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. மாலை 5:05 மேல் உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி காத்திருக்கிறது. இதன் மூலியமாக நன்மை பயக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் வழிபாடு மேலும் வலுப்பெறும். ரிஷபராசி நேயர்களே, அற்புதமும் ஆனந்தம் நிறைந்த இந்த நாளில் அம்பாளுடைய வழிபாடுடன் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறது, சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீடுக்கு மாறக்கூடிய பாக்கியம், வசதியான இடத்துக்கு, அல்லது வெளியில் நீங்கள் லீஸு கூட்டது, அது அந்த லீஸு கூட்ட பணத்தை வராமல் இருக்கிறது, அல்லது கட்ட முடியாமல் இருந்தது போன்ற வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால இன்றைய தினம் மாவிளக்கு போட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் ஏதாவது ஒரு அம்பாளுடைய வழிபாடு பண்ணுறது சிறப்பு பலனை கொடுக்கும். சொந்த வீடு அமைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால இன்றைக்கு எடுக்கிற முயற்சி வெற்றி தரும். மிதன ராசி நேயர்களே, இது முடிக்க செலவினங்களாக இருந்தது, இனிமேல் காசு சேமிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அப்படிங்கிறனால நீரை சேர்க்கும், காசை சேர்க்குங்கிற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை பொருந்திய நாளாக இந்த நாள் இருக்குது. ஸோ கூடுதல் அம்சமாக சொந்த வீடுக்கு முயற்சி பண்ணுறவங்க மனைவியின் பேரில் அமைத்துக்கொள்வது நன்மை பயக்கும். அல்லது பல இடத்த விற்கணும், அல்லது ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணுங்கிறவங்க இன்றைக்கி முயற்சி பண்ணலாம். இன்றைய காலகட்டம் சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனங்களை மாற்றணுங்கிறவங்களும் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு முயற்சி ஏற்படலாம். ஆடியில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அம்பாள் அருளால் சிறப்பாக இருக்கும். சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணரும் அந்த அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்க, காரியமெல்லாம் கைகூடும். கடகராசினியர்களே, அற்புதம் நிறைந்த இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறுவதற்கு குலதெய்வ அருள் முக்கியம்.
அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அம்பாளுக்கு கூழ் ஊத்துறாலோ பொங்கல் வைச்சாலோ அதுக்கு உதவி பண்ணுறது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஜென்ம குருவாக இருக்கிறனாலும் சந்திரனுடைய ராசியாக இருக்கிறனாலையும் நிறைய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது. சிறு சிறு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் உங்களுடைய மனநிலையும் இப்போ நடக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் அதுபோக அம்பாளுடைய அருளாலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்றதுனால பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. வெற்றியே கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம். நெல்லை காந்திமதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, அற்புதம் நிறைந்த இந்த நாளில் மன அமைதியுடன் இருப்பீங்க. எதையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அதே நேரத்தில் கவலையோ தொய்வோ சோர்வோ கிடையாது. பிள்ளைகள் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான பலனை கொடுக்கும். வெளியூர் பயணம் அல்லது உங்கள் உடன் பிறந்தவருடைய பாதிப்பு, அக்கா தங்க இருந்தால் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும். அது சம்பந்தமாக நீங்கள் சிந்தனை பண்ணி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய காலகட்டமும் இருக்குது. திடீர் பொருளாதார வரவு உண்டு. ஏற்கனவே எங்கேயோ வச்ச பணத்தையோ அல்லது டாக்குமெண்ட்ஸையோ தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தன்மையும் இப்போ நடைமுறைக்கு வருது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் பூங்காவனத்தம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சுமாரான நாள் தான். பாதிப்பும் இல்லை, உயர்வும் இல்லை. ஆனால் வழக்கமான முயற்சியை செய்யுங்க. எதையும் தொய்வடைய வேணாம். எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பும் அற்புதம் நிறைஞ்ச இது ஆனந்தமான பொங்கக்கூடிய இந்த நாள் எல்லா விதத்திலையும் நன்மை பயக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சுமாரான பயன்கள்லாம் பெரிய வெற்றியோ பெரிய பாதிப்போ இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்க. வீரபாண்டி கௌமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வளமும் நலமும் கொடுக்கும். துளாராசி நேயர்களே, இன்றைய தினம் உடலில் அயர்வு சோர்வு ஏற்படும். சற்று கவனம் தேவை. மெடிக்கல் ஆலோசனை தேவை. கம்ப்ளீட்டட் ஓய்வு தேவை. தொழில் சார்ந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் சொல்வதற்கு இடங்க. உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுறது சிறப்பு போடும். அதில் கிழவி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மனுடைய வழிபாடு உங்களை உடலை வலுப்பெறும், உள்ளத்தை வலுப்பெற வைக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, காலை முதல் சுமாரான எல்லாமே ஸ்லோவாகவே போய்கிட்டு இருக்கும். மதியத்துக்கு மேலே சமச்சீரான நிலையை கொடுக்கும். பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கணவன் மனைவியுடைய அனுகூலம் பெருகும். பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்கும். மாமியார் கூட உங்களை மதித்து நடக்கக்கூடிய தன்மை உண்டு. மாமனார் கூட உங்களோட பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆடி மாதம் நீங்கள் ஒரு அம்மனோ என்று சிந்திக்கிற அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நெடுநாட்களாக கால் வலியில் அவஸ்தப்பட்டவங்களுக்கு கால் வலியிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ப்ரெஷர் பிபி இருக்கிறவங்களுக்கு அது பிபி ப்ரெஷர் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு நலமே பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. காரியங்கள் காலையில் சிறிது தாமதமாகவே நடைபெறும் என்பது அந்த ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காக உள்ளது என்பதை நினைவு கூறுங்கள். தேவி கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, அற்புதம் நிறைந்த இந்த நாளில் லாபங்கள் பெருகும். வரவு உண்டு. நட்பு வட்டத்துடன் சேர்ந்து பழைய காலத்து நட்பை சந்தித்து மகிழக்கூடிய அமைப்பு. எப்போவோ ஒரு நட்புக்கு உதவி செய்ததுக்கு அது திருப்பி பணம் வரக்கூடிய அமைப்பு. எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறையில் இருக்குது. பிள்ளைகளில் தன்னை பெற்ற பிள்ளைகள் அவார்டு வாங்கக்கூடிய சமாச்சாரம், அல்ல ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடியது, பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய தன்மை, இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடியது. இன்று தினம் 2 அம்மன் கோயிலுக்கு, காலையில் ஒரு அம்மன் கோயிலுக்கும் மாலையில் ஒரு அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் ஜமாச்சிடலாம். இந்த மாதம் முழுவதும் வெற்றியே கிடைக்கும். இது முடிக்க நீங்கள் எண்ணிய எண்ணம், உங்களுக்காக செயல்பட்டவங்களுக்கு தடங்கள், இது எல்லாம் நிவர்த்தி பண்ணி அற்புதமான காலமாக இந்த நாள் அற்புதமான மாதமாக அமைவதற்கு இந்த நாள் உறுதுணையாக இருக்கிறதுனால முள்ளாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, அற்புதம் நிறைந்த இந்த நாளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் உறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அதனால் ஆக்கமும் ஊக்கமும் செயல்படுங்க. பணம் வச்ச இடம் அல்லது பேக் வச்ச இடம் இதெல்லாம் காணான்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை மாற்றுங்க. ஞாபக சக்தியை கூட்டுங்க. காலையில் உடல் பயிற்சி, யோகா, தியானம் பண்ணுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்க. எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட்டாக இருக்கிறதுனால இனி வருகாலங்களில் ஏறுமுகமாகவே இருக்கும். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பிரத்யோகமாக காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும்.
கும்பராசிக்காரர்களே, நெடுநாளாக உங்களுக்கு தொழிலுக்கு யாரும் உறுதுணை பண்ணலையே என்று புலம்பி கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கி டாக்குமெண்ட்ஸ் சைன் ஆகும், பொருளாதார வரவு உண்டு, பார்ட்னர்ஷிப்பாக சேரக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த பார்ட்னர்ஷிப்பும் முழு பொறுப்பு உங்கள்கிட்டே கொடுத்து நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிக சீரும் சிறப்புமாக எல்லா விஷயத்தையும் செயல்படக்கூடிய இன்றைய தினம் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எதிரிக்கும் நட்புக்கும் எல்லாத்துக்கும் உணர்த்தக்கூடிய நாள். ஸோ சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள், மனக்கவலையை விடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் அம்பரகரத்தூர் காளியம்மன் வழிபாடு பல வகையில் ஏற்றத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, நம்ம ரொம்ப விவேகமாக செயல்படுவீங்க, சிந்தித்து செயல்படுவீங்க, வேகம் குறையாது, விவேகமாக செயல்படக்கூடியது. தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும், தந்தையாருக்கு ஏற்பட்டக்கூடிய தொல்லைகள் நீங்கும், உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நிவர்த்தி பெறும், ஒரு சில காதலுக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறும், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோக பலன் கிடைக்கும். இப்படி எல்லா விஷயத்திலையும் நன்மை பயக்க கொடுத்தாலும் சற்று செலவினங்களாக இருக்குது. அந்த செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணி செலவை குறைச்சாலே சிக்கனம் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் ராக்காயி அம்மன் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை பயக்கும். ஆக 12 ராசி நேயர்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் நன்மையே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த அம்பாளை வழிபாடு பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்கநாடு டி ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.